இன்னைக்கு சுவையான கோழி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு ஆராதனா கிச்சன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நாம சிக்கன் குழம்பு செய்ய போறோம். அதுக்கு அரைக்க வேண்டிய மசாலாக்கள் மிக்சியில் போட்டு எடுக்கிறேன். மிளகு எண்ணெயில பொரிச்சது 1 ஸ்பூன், ஜீரகம் எண்ணெயில பொரிச்சது 2 ஸ்பூன், பெரிய வெங்காயம் ஒன்று எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துட்டோம். ஒரே ஒரு தக்காளி, இது ரெண்டு இதோட மிக்ஸ் பண்ணி அரைக்கணும். ஒரு கப்பு சின்ன கப்பு கொத்தமல்லி தழை, இதை போட்டு நம்ம எடுத்துடணும் மசாலாவை. இது கறி வேக வைக்கக்கூடிய மசாலா. 50 கிராம் கொத்தமல்லி நல்லா வறுத்து வச்சுட்டேன் எண்ணெயில. காஞ்ச மிளகாய் 7, தேங்காய் 1 கப்பு, கசகசா 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பட்டை சிறிது, மசாலா நல்லா மெஸ்ஸியாக அரைஞ்சிட்டு நீ சிக்கனை வேக வைக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் 2 கீறி வச்சுருக்கோம், அதை போடுறோம். பச்சை மிளகாய் ஒரு 2, மூணு சின்ன தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது 1 கப்பு, சிக்கன் வேகிறதுக்காக நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இப்போ போட்டிருக்கோம். இப்போ சிக்கன் 3/4 கிலோ மஞ்சள் போட்டு அலசி கழுவி வச்சிருக்கிறத இப்போ எடுத்து போடுறோம். இப்போ மிளகாத்தூள் போட தேவையில்லை, மிளகு பொரிச்சது போட்டிருக்கிறதுனால மஞ்சள் தூள் மட்டும் போட்டுருக்கோம். ரெண்டு பச்சை மிளகாய், வேகிறதுக்கு தேவையான சால்ட் போட்டுருக்கேன். மசாலா வாசனை நல்லா போயிடுச்சு. கறி முங்குற அளவுக்கு தண்ணி வைக்கணும். முங்குற அளவுக்கு தண்ணி வச்சிட்டோம். இப்போ 2 விசில் மூடி வச்சிடணும். வந்துருச்சு.
சிறிது சோம்பு, 1 ஸ்டார், 2 பட்டை, 2 லவங்கம், இலை 2. இப்போ குழம்புக்கு அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம ஆட் பண்ண போறோம். கோழி குழம்பு, நல்ல ருசியான கோழி குழம்பு ரெடி ஆயிடுது.